இப்போ நம்ம பேரின்பம் மற்றும் சிற்றின்பம் இது ரெண்டையும் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம வாழ்க்கையில எப்பயுமே இந்த பேரின்பத்தை நோக்கி தான் நகர்ற மாதிரி இருக்கணும். ஆனா நம்ம பேரின்பத்தை நோக்கி நகர்றதுக்கு தடைகளா இருக்கிறது இந்த சிற்றின்பங்கள் தான். முக்கியமா இந்த சிற்றின்பங்கள்ல நம்மளுக்கு தடைகளா இருக்கிறது சில உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகள்ல முதல்ல நம்ம அடுத்தடுத்த தலைப்புகள்ல ஒவ்வொரு உணர்ச்சியா பார்ப்போம். அதுல நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போறது பயம். இந்த பயம்ன்ற உணர்ச்சி தான் நம்மள இந்த பேரின்பத்தை அடையிறதுக்கு மிகப்பெரிய தடையா மட்டும் இல்லாம, இந்த பயத்தை பத்தி நான் ஏன் ஃபர்ஸ்டே பேசுறேன்னா, இங்க நோய்கள் உருவாகுவதற்கும், நம்ம உடம்பு பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் இந்த பயமே முதல் காரணமாக இருக்கு. முதல்ல இந்த பயத்தினால விளையும் தீமைகளை பார்த்தரலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இங்க பயத்துக்கும் நம்ம சிறுநீரகத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே நான் அதிகமா பயப்படுவேன். எங்க நான் அதிகமா பயப்படுவேன்னா, மத்தவங்க மாரி இந்த பேய் பயம் அந்த மாரி கிடையாது. எனக்கு வந்து இந்த பதஷ்டம் அதிகம். எனக்கு எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கூட நான் அவ்வளவா பயப்பட மாட்டேன். ஆனா எங்க குடும்பத்திலயோ, வேற எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஏதாச்சும் ஒண்ணுன்னா, எனக்கு டக்குன்னு ரொம்ப பதட்டம் அதிகமாகும். முக்கியமா எங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா, எனக்கு ரொம்ப பதஷ்டம் அதிகமாயிரும். அப்ப நான் எங்க அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கும் போதெல்லாம், ஒவ்வொரு வாட்டியும் பிளட் டெஸ்ட்டு இந்த மாரிலாம் எடுக்கும்போது எனக்கு பயம் அதிகமாகும். அதாவது இப்போ இப்ப டாக்டர் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இப்ப சொல்லிட்டு இந்த பிளட் எடுத்து பார்ப்போம். இதுல என்ன ரிசல்ட் வருதோ, அப்ப நான் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அவங்க போயிருவாங்க. ஆனா அந்த பிளட் டெஸ்ட்டோ மறுநாளுக்கோ இல்ல சாயங்காலமோ வரும். அப்போ நான் காலையிலேருந்து அந்த சாயங்காலம் அந்த பிளட் டெஸ்ட் வர்ற வரையும் என் மனசு படபட பட 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 படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பிபி ரைஸ் ஆகுது. அந்த இடத்துல தான் எல்லா பிரச்சனைகளுமே ஆரம்பிக்குது. அப்ப இங்க என்ன ஆகுது பார்த்தீங்களா? பயம் நம்ம மனச குலைக்குது. பயம் நம்ம மனச காலி பண்ணுது. இத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம பெரிய பிரச்சனைகள் நமக்கு உருவாக்குறதே முதல்ல இந்த பயம்தான். இந்த பய உணர்வு நம்மள விட்டு போனா மட்டும்தான் இங்க மனத நம்மளால வெல்ல முடியும். அப்போ இந்த பயத்த பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். பயங்கள்னால தான் பல தீமைகள் வரும். அதே மாரி இந்த பயத்தினால சில பேருக்கு வாய்ப்புகள்லாம் பறிபோகும். அ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸ்கூல் வாழ்க்கையிலயோ, இல்ல காலேஜ் வாழ்க்கையிலயோ, எங்கேயோ ஏதோ செமினார் நடக்கும்போது, ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நம்மளால கை தூக்க முடியாது. தூக்க மாட்டோம். ஏன்னா, மத்தவங்க முன்னாடி நம்ம போய் பேசுறதுக்காக நமக்கு ஒரு பயம். அந்த பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதாவது மத்தவங்க முன்னாடி நம்ம ஏதாச்சும் தப்பா பேசி, நம்ம அவமானப்பட்டுருவோமோ! அப்டின்ற பயம் நமக்குள்ளார வந்துரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அங்க நம்ம நம்ம அத பத்தி பேச மாட்டோம். திடீர்னு பக்கத்துல ஒரு பையன் எந்திரிச்சு, அதுக்கு ஆன்சர் சொல்லிருவான். அதுக்கு அவனுக்கு டக்குன்னு அவனுக்கு ஒரு ஒரு வேலையோ, இல்ல அவனுக்கு ஏதோ ஒரு வாய்ப்போ டக்குன்னு கிடைக்கும். அப்போ நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம். இவ்வளோதானா விஷயம்? இதுதான் நமக்கே தெரியுமே! ச்சே! நம்ம பயப்படாம சொல்லியிருந்தோம்னா, அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குமே! அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்கூல் விஷயத்துல. இதுவே பெரிய பெரிய கம்பெனி அந்த மாரி இடத்துலலாம் ஒரு கம்பெனி வரும்போது, அங்கேயும் இந்த மாரி கேள்வி கேட்கும்போது நம்ம பயத்துல நம்ம சொல்லாம விட்டுருவோம். ஆனா, அதுக்கு பக்கத்துல உள்ளவங்க சொல்லும்போது, அந்த வாய்ப்பு அவனுக்கு போயிடுது. அப்போ ஒரு பயத்தினால நமக்கு வாய்ப்புகள் பறிபோகுது. அது மட்டும் இல்லாம நெறைய பேருமே இங்க சேஃபா வாழணும்னே நினைப்பீங்க. அதாவது சேஃப் ஜோன்லயே இருக்கணும்னு நினைப்பீங்க. எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டீங்க. அவங்களுக்கும் இந்த பயம் தான் காரணம். பயம் இருக்கும்போது நம்ம புதுசு புதுசான விஷயங்கள் செய்ய ரொம்ப பயப்படுவோம். தெரிஞ்சுக்கங்க. புதுசா ஒரு விஷயத்த செய்ய போனோம்னாலே நம்மளுக்கு பயம் வந்துரும். அப்ப பய உணர்வு யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க சேஃப் ஜோன்லயே இருக்க தான் விரும்புவீங்க தவிர, புதுசா ஒரு விஷயத்த செய்யணுமோ, புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே தோணாது. அப்படி தோணும்னு வந்தாலும், அந்த பயம் அது உங்கள தடுத்துரும். சரிங்களா? இது இந்த பயத்தோட தீமைகள். பயம் சில நல்ல விஷயங்களையும் குடுக்கும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா,
நம்ம அப்பா அம்மா நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்ய போறோம்னா அப்பா அம்மா அடிச்சு வளர்க்குறாங்கல்ல, அது ஒரு நல்ல பயம்தான். நம்ம இது செய்ய போறோம்னா நம்ம அம்மா நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்ய போறோம்னா அம்மா அடிக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா? அது நமக்கு நல்ல விஷயம், நல்ல பயம்தான். இது ந பயத்தால கிடைக்கும் நன்மைகள். அதே மாரி இன்னமும் பயத்தினால நம்மளுக்கு சில நன்மைகள்லாம் கிடைக்கும். நம்ம வீடியோல நான் சொல்லியிருப்பேன்ல, நான் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க சிகிச்சை முறைகள பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, அந்த பயமே உங்கள நல்வழிப்படுத்தும்ல. இந்த பயங்கள்லாம் நம்மள நல்வழிப்படுத்தும். அதே மாரி நம்ம பஸ்ஸுலயோ, இல்ல ஏதோ ஒரு பயணங்கள் போகும்போது, சேஃப்டியா போகணுன்ற ஒரு பயம் இருக்கும். அப்ப நம்ம சேஃப்டியா நம்ம என்னென்ன செஞ்சுக்கிறோமோ, அதெல்லாம் ஒரு பயத்தோட நல்ல விஷயங்கள் தான். ஸோ பயம் பயத்தினால தீமையும் இருக்கு, இங்க நன்மையும் இருக்கு. நம்ம பயத்தினால ஏற்படும் நன்மைகள மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த தீமைகள கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிறணும். அதே மாரி நெறைய பேருக்கு பயம் வந்து சில விஷயங்கள பார்த்தா பயம், சில இடத்துக்கு போனா பயம். சில பேருக்கு தண்ணிய பார்த்தா பயம், சில பேருக்கு மலைய பார்த்தா பயம், சில பேருக்கு ஹில்ஸ்ல போனா பயம், சில பேருக்கு உயரத்த பார்த்தா பயம். அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பயங்கள் இருக்கும். ஓவர் கம் பண்ணி வந்தா மட்டும்தான் இங்க மனத நம்மளால அடக்கி ஆள முடியும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதுக்கான தீர்வு நம்ம பார்த்துருவோம். பயம்னா என்ன? பயத்த எப்படி சரி செய்றது? ஒண்ணுமே இல்ல. பயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பயத்த ஓவர் கம் பண்ணி வந்துரலாம். அதாவது பயம் என்ன பண்ணும்னு நினைச்சீங்கன்னா, எதிர்மறையான எண்ணங்கள தான் உருவாக்கும். அப்படிதானே? நம்ம எல்லா விஷயத்திலயும் பார்க்கும்போது, இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது, எங்கேயோ விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறது எதிர்மறை எண்ணம். ஒரு பயம் எதிர்மறை எண்ணத்த உருவாக்குது. அப்போ அது இப்போ பயம்னாலே நம்மளுக்கு எதிர்மறை எண்ணம் தான். இப்போ பேய் பயம்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது, ஏதோ ஒண்ணு நம்மள கொன்றுமோ, ஏதோ ஒண்ணு நம்மள தாக்கிருமோ அப்படின்ற பயம். அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்களா? ஒரு எதிர்மறை எண்ணம் தான் பயத்த உருவாக்குது. அப்போ நீங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே நமக்கு பயத்த உருவாக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதிர்மறை எண்ணங்கள நம்ம தீர்த்துட்டாலே பயம் நம்மள விட்டு போயிரும். நான் உங்களுக்கு இந்த விஷயத்த தெளிவா ஒண்ணு சொல்றேன். இந்த விஷயத்த நீங்க நல்லா மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்கன்னா, பயம் உங்கள விட்டே போயிரும். சரிங்களா? நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. பயம்னா என்னன்னு நான் ஈஸியா சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. பயம்ன்றது நமக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்கும்போது மட்டும்தான் பயம் இருக்கும். நல்லா நுட்பமா விளங்கிக்கங்க. ஒரு விஷயம் தெரியாம இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அங்க பயம் இருக்கும். அந்த விஷயம் ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த பயம் நம்மள விட்டு போயிரும். உதாரணமா, ஒரு இருட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இருட்டுக்கு அங்கிட்டு என்ன இருக்குன்னு தெரியாத வரையும் தான் நமக்கு பயம் இருக்கும். சரிங்களா? அங்கிட்டு என்ன இருக்கு? அங்க இருட்டா இருக்கு. அங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கு. அங்கிட்டு என்ன இருக்குன்னு தெரியல. புரியுதா? அங்க தெரியாத வரையும் நமக்கு அங்க பயம் இருக்கும். அதுவே அங்க ஒரு லைட்ட போட்டு அங்கிட்டு அந்த 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 மறைவுக்கு அங்கிட்டு எதுவுமே இல்ல அப்படின்றது நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நமக்கு அங்க பயம் போயிடும். அங்க பயம் நம்மளுக்கு செத்துருச்சா, அந்த பய உணர்வு அங்க நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு. அதாவது ஒண்ணு ரிவீல் ஆகும்போது அங்க பயம் காலியாயிரும். அந்த பயத்துக்கு உயிர் போயிரும். இப்ப நான் சொன்ன மாரி, எங்க அம்மாவுக்கு நான் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது, பிளட் டெஸ்ட் வர்ற வரையும் தான் எனக்கு அந்த பயம் இருக்கும். ஆ ஆனா ஒன்ஸ் அந்த பிளட் டெஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கு அந்த பயம் போயிடும். அந்த பயம் செத்துரும். அதாவது நான் அந்த பிளட் டெஸ்ட்ட பார்த்துட்டேன். அதுல இருக்கோ இல்லையோ, அது ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு விஷயம் தெரியிற வரையும் தான் பயம். ஒன்ஸ் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்களுக்குள்ள அந்த பய உணர்வு செத்து போயிரும். புரியுதா? இதுதான் இந்த பயத்த நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும்போது பயம் அங்க நமக்கு இல்லாம போயிரும். புரியுதா? தெரிஞ்சுக்க. அவ்வளவுதான். இதான் பயம். பயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நம்ம ரோட்ல போயிட்டே இருப்போம். நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும்போது, இருட்டுக்குள்ள ஒரு கயறே கிடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம மைண்டுக்கு என்ன பண்ணும்? அது கயறா, பாம்பா அப்படின்றத கன்ஃப்யூஷன் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு அங்க ஒரு பயம் வருது. ஆனா ஒரு லைட் வெளிச்சத்துல அங்க கிடக்குறது வந்து கயறு தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அங்க நம்மளுக்கு பயம் அங்க விட்டு போயிடும். சரிதா? இப்ப ஒரு பைக் வருது. அதுல வெளிச்சம் படுது அந்த கயிறு மேல. அது கயிறோ, பாம்போ அத ஒன்ஸ் அந்த மேல படிக்கும்போது ரிவீல் ஆகுது. அப்போ அந்த வெளிச்சம் படும்போது அது பாம்பு இல்ல, கயிறுன்றது நமக்கு நல்லா தெரிய வந்துருச்சு. அப்போ அவனுக்குள்ள பயம் நம்மள விட்டு போயிடுது. சரிங்களா? இதுதான் பயம் நம்மள விட்டு போற இடம். ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும்போது பயம் நம்மளை விட்டு போயிடும். இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இதுதான் பயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி வருது. இனிமே யாருக்கெல்லாம் எந்தெந்த விஷயத்துல பயம் இருக்கோ அந்தந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயம் உங்களை விட்டு போயிடும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் சொன்னேன்,
ஒரு விஷயத்த பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கும்னு. இப்ப சில பேருக்கு தண்ணிய பார்த்தா பயம்னா, தண்ணிக்குள்ள இறங்குங்க. தண்ணிய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தண்ணி கூட பழகுங்க. தண்ணி கூட பழக பழக நமக்கு தண்ணி பயம் விட்டு போயிரும். நம்ம எப்ப தண்ணி பயம் நம்மளுக்கு அதிகமா இருக்கும்னா, இப்ப நம்ம டவுன்ல இருக்கிறவங்கன்னா, அதிகமா நம்ம குளமோ, ஏரிக்கோ, கடலுக்கோ போயிருக்க மாட்டோம். அப்ப நமக்கு அத நம்ம பார்க்கும்போது புதுசு. ஸோ நம்ம பழகல. அப்ப நமக்கு அது பயம் இருக்கும். ஆனா கிராமத்துல உள்ளவங்களோ, இல்ல கடல் வகையில வாழ்றவங்களோ தண்ணியே பார்த்துருப்பாங்க. தண்ணியிலேயே வாழ்ந்திருப்பாங்க. தண்ணிக்கிட்டயே பழகியிருப்பாங்க. அவங்களுக்கு பழகியிருப்பாங்க அதிகமா. அவங்களுக்கு அது புதுசு கிடையாது. அப்போ ஒரு விஷயம் புதுசா இருக்கும்போது தான் பயமா இருக்கும். அத பழக 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 அந்த பயம் நம்மள விட்டு போயிரும். அவ்வளோதாங்க விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயம் மேல பயம் இருந்துச்சுன்னா, அத திருப்பி திருப்பி நீங்க அது என்னன்னு தெளிவா ஆகுங்க. அந்த விஷயத்த நீங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கும்போது அந்த பயம் உங்கள விட்டு போயிரும். இவ்வளவுதான் இந்த பயம். பயத்த நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துரலாம். இதுக்கு அடுத்து இதே தான். இந்த பயம் தான் நம்மள ஓவர் திங்க் பண்ண வைக்கும். இப்படி நடந்துருமோ? அப்படி நடந்துருமோ? இது ஆயிருமோ? அது ஆயிருமோ? அதாவது ஓவர் திங்க். ஓவர் திங்க்ன்றது இந்த பயத்தினால தான் வரும். இந்த ஓவர் திங்க் பண்றதுனால தான் மனசு இன்னமும் டிப்ரஷன்ல கீழ போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம இந்த பயத்த சரி பண்ணிட்டனாலே நம்மளுக்கு டிப்ரஷன் பாதி குறைஞ்சிரும். இந்த பயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே பயத்துலேருந்து பாதி வெளியில வந்துரலாம். இந்த பயம் ஓவர் திங்க் பண்றனால தான் இங்க டிப்ரஷனே அதிகமாகுது. பல பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பயம் தான். இந்த பயத்த பத்தி தெரிஞ்சுக்குங்க. பயம் நம்மள விட்டு போயிரும். அப்புறம் பேரின்பத்த பத்தி இனி வரும் வீடியோகள்ல பார்ப்போம். எப்படி அடைகிறதுன்னு. அதாவது நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேஷன். அதே மாரி தியானங்கள் பண்ற முறைகள்ல வந்து பேரின்பத்துல வந்துரும். இப்போ இந்த சிற்றின்பத்துல நம்ம பேரின்பத்துக்கு போறதுக்கான தடைகளா என்னென்ன இருக்குன்ற உணர்ச்சிகள் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல முதல் தலைப்பான பயத்தை பத்தி ஃபுல்லா பேசியாச்சு. அதுக்கு அடுத்த தலைப்பு வந்து ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள், அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் குடல் சுத்தம், அதுவும் நம்ம மனம் கவலைக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. அதை பத்தி நம்ம பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போறது அஹ் இருட்டு மனிதர்களின் நம்ம மனதை எப்படி மனதன் மூலமா நம்மளை எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத, எந்தெந்த பொருட்கள் மூலியமாலாம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்றத பார்ப்போம். அது அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வரும். கண்டிப்பா தொடர்ந்து இந்த மன சீரீஸை பாருங்க. இது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே பாருங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும். நன்றி.